அதிக மக்கள் தொகை கொண்ட இந்திய நாட்டில் மக்களுக்கு கிடைத்த வரம் என்று நாம் யுபிஐ ஆப்பினை தாராளமாக கூறலாம். இதனால் வங்கிக்கு செல்வது, ஏடிஎம்களில் கியூவில் காத்து கிடப்பது ஆகியவை குறைந்துள்ளது. அதோடு 10 ரூபாய் முதல் லட்சம் ரூபாய் வரை சில நொடிகளில் பரிவர்த்தனையை எளிதில் முடித்துவிடலாம் என்பதால் மக்களும் இதை வெகுவாக லைக் செய்கின்றனர். இதனால் பட்டி தொட்டி சிட்டி என எங்கும் யுபிஐ ஆப் பயன்பாட்டில் இருக்கிறது. உங்கள் மொபைலில் இருந்து QR கோடினை ஸ்கேன் செய்து சில நொடிகளில் பணத்தை மற்றவர்களுக்கு அனுப்பிவிடலாம். இதற்கு மொபைலில் டேட்டாவும் உங்கள் அக்கவுண்டில் பணமும் மட்டும் இருந்தால் போதும். இத்தனை எளிதாக இருப்பதால் தான் யுபிஐ தற்போது வரலாறு காணாத வளர்ச்சியை எட்டிப்பிடித்துள்ளது. சமீபத்தில் வெளியான ரிசர்வ் வங்கி தரவுகளும் இதை உறுதிப்படுத்தி இருக்கின்றன. தினசரி பழக்க வழக்கங்களில் 2 கலந்து விட்டதால் அரிதாக சில சமயங்களில் யுபிஐ செயல்படாமல் போகும்போது மக்கள் மிகுந்த அவதிக்குள்ளாகி விடுகின்றனர். இந்த நிலையில் பிரபல தனியார் வங்கியான HDFC வருகின்ற பிப்ரவரி 8ஆம் தேதி சுமார் 3 மணி நேரம் வரை யுபிஐ செயல்படாது என்று அறிவித்திருக்கிறது. அதன்படி நள்ளிரவு 12 மணி முதல் 3 மணி வரை இந்த வங்கியின் யுபிஐ சேவைகள் இயங்காது. இந்த நேரத்தில் HDFC வங்கியின் வாடிக்கையாளர்கள் தங்கள் யுபிஐ செயலியிலிருந்து யாருக்கும் பணம் அனுப்ப முடியாது. இதேபோல HDFC வங்கியின் நடப்பு மற்றும் சேமிப்பு கணக்குகள் மற்றும் ரூபே கிரெடிட் கார்டு மூலம் நிதி மற்றும் நிதி அல்லாத யுபிஐ பரிவர்த்தனைகளும் கிடைக்காது என்று HDFC தெரிவித்துள்ளது. இந்த நேரத்துல யாருப்பா யுபிஐ பயன்படுத்த போறாங்கன்னு நீங்க நினைக்கலாம். ஆனா வார இறுதி என்பதால் ஏராளமான பேர் யுபிஐ பயன்படுத்த வாய்ப்புகள் இருக்கின்றன. அந்த நேரத்தில் பயன்படுத்தி பார்த்துவிட்டு அக்கவுண்டில் ஏதாவது பிரச்சனையோ என்று யாரும் பயப்படவோ பதட்டமடையவோ கூடாது என்பதாலேயே இந்த அறிவிப்பினை HDFC வங்கி வெளியிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது.